ஸோ ஹலோ ஏகே ஸ்கொயர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி செட்டப்லாம் பார்த்துட்டு நீங்களே வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆல்மோஸ்ட் நம்ம ட்ராவலில் ஒரு vlog போடலாம், இல்லை ட்ராவலில் ஒரு அன்பாக்ஸ் பண்ணலாம், புதுசாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா கார் ரிலேட்டடான ப்ராடக்ட் தான். ஸோ எஸ், இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு கால் டாக்ஸி வச்சுருக்கீங்க, இல்லை நீங்கள் வந்து ஒரு கூட்ஸ் வெஹிக்கிள் வச்சுருக்கீங்க, இல்லை ஓன் வெஹிக்கிள் வச்சுருக்கீங்க, யாராக இருந்தாலும் சரி, 4 வீலர் இல்லை வந்து ஒரு லாரியாக கூட இருக்கட்டுமே, நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து ஒரு இடத்துல நிறுத்தி நம்ம வந்து பார்த்திங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் இந்த மாதிரி லாக்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ மேபி அதுக்கு இது ஒரு ப்ராக்டிஸாக கூட இருக்கணும்ல, ஆங்கிள் ட்ரை பண்ணுறது, நம்மளால் வந்து இந்த மாதிரி லைக் 4 பேர் பார்க்கும்போது அந்த ஸ்பீச் வருதா இல்லைன்னு சொல்லிட்டு ட்ரையல் அண்ட் ரன் எரரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கும். ஹோப் வி வில் டூ இட் சூன். அடுத்து ட்ராவல் விளாக்ஸு அதெல்லாம் வந்து இனிமேட்டு பண்ணலாம் தான் இருக்கேன். ஸோ நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மல்டி கண்டென்ட் சேனல். நம்ம வந்து ஒரு அன்பாக்ஸ் பண்ணுறது, ட்ராவலிங் பண்ணுறது, பைக்கு, கார் ரிலேட்டட்ஸ் எல்லாமே கவர் பண்ணுவோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கார் ஓட்டும்போது மறக்காமல் சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. சீட் பெல்ட் போட்டால் தான் பலூன் வரும், இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா பலூன் வராது. பேசஞ்சர் இருந்தாலும் சரி, சைடில் ஃப்ரண்ட் சீட் இருந்தாலும் சரி, பேக் சீட்டில் இருந்தாலும் சரி, மறக்காமல் கார் ஓட்டும்போது சீட் பெல்ட் யூஸ் பண்ணுங்கள். வளையும் போது பார்த்திங்கன்னா இண்டிகேட்டரை யூஸ் பண்ணுங்கள். எனக்கே ஒரு மாதிரி புதுசாக தான் இருக்குது. இந்த மாதிரி நான் இது வரைக்கும் விளாக் பண்ணதில்லை, அன்பாக்ஸும் பண்ணதில்லை. இதுதான் நம்மளுக்கு புதுசு. நல்லாயிருக்கும் தான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா கேமரா கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஹீரோ GoPro 7 யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் இல்லாமல் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வெயில் அடிக்குது. விண்ட்ஸ்க்ரீனில் ஒட்டியிருக்க அந்த ஸ்டிக்கர் வேறு வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பாதி டியூவல் கலராக தெரியுது. சரி, எடிட் பண்ணும்போது எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். யாருமே இல்லாத ஒரு அமைதியான இடத்துக்கு போயிட்டு நம்ம வந்து இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிழலாக, ஒரு காமோ பீஸாக ஒரு இருக்கிற பிளேஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். எஸ், அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இப்போ வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஆஃபில் தான் இருக்குது. ஸோ சீட் பெல்ட் கழட்டி விட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இன்றைக்கி நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கக்கூடிய இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேஷ்போர்டில் வைக்கக்கூடிய நம்மளோட நம்பர்ஸை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டேஷ்போர்டில் வைக்கக்கூடிய இந்த நம்பர் பிளேட்டு. ஸோ மேட் இன் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சைனா தான். கார் டெம்பரவரி பார்க்கிங் கார்டு நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யூஸ்வலாக நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம், இதோ போயிட்டு டக்குன்னு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பார்க்கிங்கில் பைக்கு, காரை விட்டுட்டு போயிருப்போம். ஆனால் வந்து அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு பெரிய டிராஃபிக் ஜாமே இருக்கும், திடீர்னு ஆம்புலன்ஸ் வரலாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த ஒரு டெம்பரரி பார்க்கிங் கார்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கியிருக்கோம். உள்ள என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் பார்த்துடலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைனில் எது வாங்கினாலுமே இந்த மாதிரி ஒரு கார்டு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. நீங்கள் ரிவ்யூ பண்ணி அமேசானில் இந்த மாதிரி ஸ்டார் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் கேஷ்பேக் பண்ணுவோம், அது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே நீங்கள் பண்ணுங்கள், நான் வேணான்னு சொல்ல. அவங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக கூட அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒர்த்தாக இருந்தால் மட்டும் நீங்கள் இந்த வேலையெல்லாம் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நான் யாராக இருந்தாலும் சரி, நம்ம அமேசானில் ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம் அப்படின்னா அதோட ரிவ்யூஸ் வச்சு தான் வாங்குவோம் கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ராடக்ட் நல்லாயிருக்கும் நல்லா இல்லையோ, நம்ம போட்டதில் ஒரு 50 ரூபா 100 ரூபா வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ரிவ்யூ போட்டு போயிடலாம் அப்படின்ற தப்பை யாரும் பண்ணாதீங்க. ஏன்னா நாளைக்கு அதுவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாஸில் போய் முடியும். அந்த ப்ராடக்ட் ஒர்த்தாக இருக்காது. ஆனால் நீங்கள் ரிவ்யூஸ் வச்சு வாங்கியிருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிட்டர்னும் பண்ண முடியாது. ஏன்னா சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் அக்செப்ட் பண்ண மட்டும் தான் ரிட்டர்ன் வந்து அக்செப்டபிள் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தப்பை வந்து யாரும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் உங்களை நான் கேட்டுக்கிறேன். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி நம்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி 4 லைன் 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு அதில் எல்லாமே நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க, 1லேருந்து 0 வரைக்கும். அப்புறம் அந்த கால் இது கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் 2 ஸ்டிக்கர் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. எங்கே அந்த நம்பர்ஸ்லாம் காணும்னு கேட்காதீங்க. அது எல்லாமே நான் அதில் போட்டு வச்சுருக்கேன், உங்களுக்கு நான் காட்டுறேன் அதை. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டெம்பரவரி நம்பர் கார்டு. இங்கே பின்னாடி அந்த 2 ஸ்டிக்கர் காட்டணும் பார்த்திங்கன்னா, அது வந்து நம்ம இதில் ஒட்டி நம்ம இந்த மாதிரி டேஷ்போர்டில் வெளியே கண்ணாடி சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் இதை வச்சுக்க முடியும். இதை வந்து இப்போ வந்து நம்ம இப்படி நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளிப்பக்கமாக இப்படி வச்சுறீங்க அப்படின்னா வெளியே மிரர் இருந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் அதோட ப்ரொஜெக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. யூஸ் பண்ணக்கூடிய டைமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெளியே ஏதாவது கார் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா இப்படி வச்சுக்கலாம். யூஸ் பண்ணாத டைமில் நம்ம இப்படி க்ளோஸ் பண்ணி கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ அந்த ஒரு இதுவுமே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்னெட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் வந்து உள்ளே போய் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உட்காந்துடுது. நான் இதை எடுத்து எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த மைனஸ் சிம்பிள் அப்படி இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் இதில் வச்சு
இப்படி ஜஸ்ட் மூவ் பண்ணிங்க அப்படின்னா இது போய் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நம்மளால எந்த நம்பர் வேலையும் போட்டுக்கலாம். ஸோ இது வாங்குறதுனால என்ன நெசசரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மக்கிட்ட ஒரு ஓன் கார் இருக்குது அப்படின்னும் போது, இப்போ ஒரு டைம் அண்ணா எடுத்துகிட்டு போகலாம் காரை, ஒரு டைம் அப்பா எடுத்துகிட்டு போகலாம், ஒரு டைம் தம்பி எடுத்துகிட்டு போகலாம். அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து யார் நம்பர் வேணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்சேஞ்ச் பண்ணி நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் இப்படி வச்சுட்டு போயிட முடியும். ஸோ ஐ மீன் வெளி சைடு பார்த்த மாதிரி வச்சுட்டு போயிட முடியும். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுட்டு போயிட முடியும். ஸோ யாராவது வந்து நம்ம வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது நோ பார்க்கிங்கில் வச்சுருக்கோம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு அப்பா அம்மாவை எமர்ஜென்சியாக ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறோம், பார்க்கிங் இல்லை, ஸோ விட்டுட்டு உள்ளே போய் டக்குன்னு வந்தலான்னு சொல்லி கிளம்பியிருப்போம். ஆனால் அதனால் ஒரு டிராஃபிக் ஜாம் ஆகுது அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வச்சு நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா அதை அவாய்ட் பண்ண முடியும். ஸோ எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார் டிரைவர்ஸ் உங்களுக்குலாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ப்ராடக்ட்டு. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுட்ஸ் இருக்கும். இப்போ என்னோட ஃபோன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 4-5 இருக்குது அப்படின்னா நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே 5-5 இருக்குது 6-5 இருக்குது அப்படின்னும் போது இதை நம்ம யூஸ் பண்ண முடியாது தான். அந்த டவுட்ஸ் கண்டிப்பாக எனக்குமே தான் இருக்குது. ஆனால் என்னோடய ஃபோன் நம்பரில் மேக்ஸிமம் அப்படி இல்லை. ஆனால் இது உங்களுக்கு அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நம்பர்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இது செல்லர் தான் அப்ரோச் பண்ணி எப்படி நம்மளுக்கு தனியாக இந்த ஷீட் ப்ரொவைட் பண்ணுறாங்களா இல்லையான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஆனால் இப்போதைக்கு எனக்குமே அந்த ஐடியா இல்லை. இப்போ 1 அப்படின்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு 4 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது. அந்த மாதிரி எல்லாமே 0 வரைக்கும் 4 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகுது. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஓன் யூஸ் கார் வச்சுருக்கவங்க கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் தி கால் டாக்ஸிஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பாங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் தி டைம் இருக்காது. நம்மளே அந்த மாதிரி சுச்சுவேஷன் நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஸோ அவங்களும் ஓனர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட லிங்க் கொடுக்குறேன். அதை யூஸ் பண்ணி நம்மளால் பர்ச்சேஸ் பண்ணி நம்மளால் வாங்கிக்க முடியும். ஸோ இந்த ப்ராடக்ட் என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு. இதனால் நம்மளால் வேறு யாரும் அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, நீங்கள் அதை போட்டு ஒட்டி நீங்கள் டேஷ்போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டு போகணும்லாம் அவசியம் இல்லை. எப்போ கார் வெளியே எடுத்துகிட்டு போகிறீங்களோ அப்போ அவங்களோட நம்பரை போட்டு ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்கு நம்ம இதை வச்சுட்டு போயிட்டு டக்குன்னு வந்துடலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னோட பர்சனல் சாய்ஸ். ஸோ இதை நம்ம வாங்கும்போது அரௌண்ட் ஒரு 300-400 தான். இப்போ ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ until next, thank you all, bye bye, take care, love you, cheers.